சண்டை போடுங்க சார். சண்டை போட்டு முடிச்சிட்டு அதுல உங்களுக்கு உண்டான நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுங்க சார். பிக் பாஸ்ல இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரஜனுக்கு பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருந்திருக்குது. நம்ம விஜய் சேதுபதி பிரஜன் கிட்ட எஃப்ஜே பால் கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பிரஜன் இருந்துக்கிட்டு நான் பேசின வார்த்தைகள் தவறானது தான் சார், நான் ஏற்றுக்கிறேன், நான் இப்படி தான். சண்டை போடுங்க அப்படின்றீங்க, அதே மாதிரி எந்த இடத்துலையாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேளுங்க அப்படின்றீங்க. ஆனால் நான் கேட்டால் வந்துட்டு அது தப்புன்னு சொல்கிறீங்க, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி இருந்துக்கிட்டு நீங்களாக இருக்கட்டும் இல்லை சாண்ட்ராவாக இருக்கட்டும் திவ்யாவுக்காக பறிஞ்சு பேசுனது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் தவறானதே தவிர நீங்கள் கேட்டது தப்புன்னு நாங்கள் சொல்ல கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம பிரஜன் கிட்ட விஜய் சேதுபதி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம பிரஜன் அப்படியே வந்துட்டு திமுறா பயங்கர கோவத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.